என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. டேய் என்னடா எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இங்க எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆமா, அந்த ராகேஷ் என்ன சொல்றான்? அவனா ஐஷுவும் நீயும் எங்க இருக்கீங்கன்னு தெரியாம அவங்க பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சாலும் நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவனால கண்டே பிடிக்க முடியாதுடா. நீங்க இங்க இருக்கிற விஷயம் நிச்சயமா அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இங்கேயே இருங்க. சரிடா சக்தி. டேய் அப்புறம் ஐஷு விஷயத்துல அவகிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதாடா? டேய் ஆமாண்டா சக்தி, ஐஷு இப்ப முன்ன மாதிரி இல்ல. அவ என்கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறாடா. நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அவளுக்கு இப்பதான்டா கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ராகேஷே வந்தாலும் சரி, அவ என் கூட நிப்பான்னு எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்குடா. சூப்பர்டா மச்சான். இங்க வந்த 2-3 நாள்லயே ஐஷுவை இந்த அளவுக்கு மாத்திட்டேன்னா அப்ப இன்னொரு 1 மாசம் இங்க இருந்தீங்கன்னா போதும்டா. அந்த ராகேஷ் இல்ல ஐஷுவோட அம்மா அப்பாவே வந்து கூப்பிட்டாலும் ஷமீரை விட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் சொல்லிருவா போல. பின்ன சொல்ல வைக்காம விட்டுருவனா? அதானே என் மச்சான் யாரு? ஆமாண்டா சக்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருந்தோம்னு வச்சுக்கேன், நிச்சயமா ஐஷு மனச முழுசா மாத்திருவேன்டா. அதுக்கு நான் விட்டாதானடா. என்னடா அன்னைக்கு ஏதோ சந்துல பொந்துல பூந்து நீ எஸ்கேப் ஆயிட்டானா நீ பெரிய மாசா? மாசுக்கே மாஸ் காட்டுறவன்டா நானு. ஏன் கிட்டயே வா. நீங்க இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சேன் பத்தியா? டேய் ஐஷுவ மயக்கி கூட்டிட்டு வந்ததுக்கு உன் கதையவே நான் முடிச்சிருக்கணும்டா. ஆனா போனா போதுன்னு விடுறேன். இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐஷுவை என் கூட அனுப்பி வச்சிரு, உன்னை எதுவும் பண்ணாம விட்டுறேன். எது நீ அவனை விட்டுறியா? டேய் முதல்ல நீ இங்கிருந்து எப்படி போறேன்னு பாடுறா. டே சக்தி மச்சான், இவனை நம்ம பாத்துக்கலாம். ஆனா இப்ப ஐஷு இங்க இருந்தானா இவனை பார்த்தா ரொம்ப பயந்துருவா. அவளுக்கு இப்பதான் கொஞ்சம் தைரியமே வந்திருக்கு. திரும்பவும் இவன் பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சா அவ இன்னும் பயப்படுவா. அதனால நான் ரியாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். பட்டுவாக்காவோட நான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இவனை பாத்துக்கலாம். ஓகேடா நீ போயிட்டு வா. அது வரைக்கும் நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். ஓகே சக்தி, நான் இப்ப வந்துடுறேன். டேய் அவன் எங்கடா ஓடுறான்? என்னை பார்த்து பயந்துட்டானா? ஆமாங்க ராக்கி சார், இப்படி பொசுக்குன்னு வந்து நின்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா இல்லையா? இருக்கணும்டா, இருக்கணும். உங்க 2 பேத்துக்கும் அந்த பயம் இருக்கணும்டா. சரிங்க காப்பி சார். என்னது? சாரி ராக்கி சார். டேய் அது இருக்கட்டும், அவன் எங்கடா போனா இப்போ? ஐயோ ராக்கி சார், அதான் சொன்னீங்கல்ல ஐசுவை என் கூட அனுப்பி வச்சேன்னா உன்னை விட்டுறேன்னு. அதான் பாவம் பையன் பயந்து போய் ஐசுவை உங்களோட அனுப்பி வச்சிடலான்னு கூட்டிட்டு வர போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓ சரி சரி, அந்த மாதிரி நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா எனக்கு முக்கியம் ஐசு தான். உங்களை அடிச்சு என் நேரத்தை வீணாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அத நாங்க சொல்லணும்டா காப்பி தூள் மண்டையா. டேய் அப்புறம் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஐயோ என்ன ராக்கி சார் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய வில்லன், உங்களை வச்சு நாங்க எப்படி சார் காமெடி பண்றது? அது இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா ஐசுவை கூட்டிட்டு வான்னு சொன்னதுமே உடனே கூப்பிட போக மாட்டானே. அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவனாச்சே. ஏதாவது வம்பிழுப்பான்னு நினைச்சேன், எதுவும் சொல்லாம சைலண்டா போயிட்டானே. அதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஐயோ அது ஒண்ணு இல்ல ராக்கி சார், இவ்வளவு நாள் உங்களை அவன் ஒரு டம்மி பீஸ் நினைச்சிட்டு இருந்திருப்பான். டேய் ஐயோ இல்ல ராக்கி சார், அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்ப நீங்க அவன் இருக்கிற இடத்தையே கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டீங்கல்ல, இப்பதான் நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதையே அவன் புரிஞ்சிருந்திருப்பான். அதனாலதான் இதுக்கு மேல உங்ககிட்ட வம்பு வச்சுக்க வேண்டான்னு ஐசுவை உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு கூப்பிட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஐஷுவை என் கூட அனுப்பி வச்சா அவனுக்கு நல்லது. இல்ல இன்னைக்கும் ஏதாவது தில்லாலங்கடி வேலை பண்ணி என்னை ஏமாத்தணும்னு நினைச்சான், அப்புறம் நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். நீங்க யாருங்கிறத அப்புறம் பொறுமையா காட்டுங்க ராக்கி சார். இப்போ என் நண்பன் யாருங்கிறத பாருங்க. டேய் என்னடா ஐஷுவை கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு பேட்டோட வந்து நிக்கிற? அது இன்னுமா ராக்கி சார் உங்களுக்கு புரியல? மச்சான் இப்போ 6 அடிக்கிற மூட்ல இருக்கான். ஒரு மேட்ச் ஆடுவோமா? டேய் என்னடா பிரச்சனை பண்ணணும்னு காத்திருக்கியா? ஐஷுவை கூட்டிட்டு வரேன்னு போயிட்டு பேட்டும் கையுமா வர? அப்ப சண்டை போடலான்னு முடிவு பண்ணிட்ட. பாத்துக்கலாம் வாடா. இன்னைக்கு உன்னை முடிச்சுட்டு தான் ஐஷுவை கூட்டிட்டு போனோம்னா அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். டே தம்பி, நீ என் முன்னாடி சத்தமா பேசினாலே நான் உன்னை சாவடிச்சிருவேன். இதுல வேற சண்டைக்கு கூப்பிடுற. அப்போ இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஆமாண்டா ஆமா, இன்னைக்கு சம்பவம் இருக்கு. ஆனா எனக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டுக்கு. மச்சான்
இப்ப வாடா, சம்பவம் யாருக்குன்னு முடிவு பண்ணிடலாம். ஐயோ என்ன ராக்கி சார் இது? பேட்டுக்கு கத்தியா? இது போங்காட்டம். டேய், என்னடா நக்கலா? கத்திய பார்த்து கூட உனக்கு பயம் வரல? ஒழுங்கு மரியாதையா போய் ஐஷுவை கூட்டிட்டு வந்துரு, இல்லன்னு வச்சுக்க ஒரே சொருவா சொருவிடுவேன். சொருவிருவியோ? எங்க சொருவிடா பார்க்கலாம். டேய், உனக்கு சொருவ மட்டும்தான் தெரியும், ஆனா எனக்கு எங்க சொருகுனா எங்க வரைக்கும் கிளியுன்ற வரைக்கும் தெரியும். என்ன கேட்ட? கத்திய பார்த்து பயம் இல்லையாண்ணா? டேய், உன்னை விட அதிகமா கத்திய பிடிச்சவன்டா நானு. ஓகே, அப்போ மேட்ச ஆரம்பிக்கலாமா? போடுறா பாட்ட. கிரவுண்ட் மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தனை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். படையிலே இது தளபதி, இது தளபதி, இது தளபதி, பேருக்கு நபிசிலடி, இது தளபதி, உங்க நெஞ்சு நடிபதி. டேய், அவர் ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருக்காருடா தீரா. நீ எதுக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து அரவிந்தப்பா அரவிந்தப்பான்னு அழுதுகிட்டே இருக்க? அவர் சாயந்தரமா தானே வருவாரு. என்னம்மா நீங்க? அரவிந்தப்பா நேத்து சாயந்தரமே என்ன வந்து பார்க்கல. சாயந்தரம் வரும்போது தங்கச்சி பாப்பா கொண்டு வரேன்னு சொன்னாருல்ல, அதனால தானே சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குனேன். அப்பவும் அரவிந்தப்பா தங்கச்சி பாப்பா கொண்டு வரவே இல்லை. ஐயோ, இவன் ஒருத்தன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவன் என்ன கேக்குறான்? டேய் தீரா, இங்க பாரு, தங்கச்சி பாப்பா அதெல்லாம் சும்மா சொன்னார் அவரு. நீ தேவையில்லாம அதையே பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காத. அவருக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு அவர் போயிட்டாரு. போயிட்டாரா? எப்ப போனாரு? அப்ப எப்ப வந்தாரு? ஐயோ டேய் தீரா, அவர் நைட்டு வரலடா, வேலைன்னு சொல்லி லேட் ஆயிடுச்சுன்னு காலையில தான் வந்தாரு. வந்த உடனே திரும்பவும் வேலை வந்துருச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. அப்போ காலையில அரவிந்தப்பா வந்தாரா? அப்ப வந்துட்டு ஏன் என்ன பார்க்காமயே போயிட்டாரு? டேய், நீ அப்ப தூங்கிக்கிட்டு இருந்தடா தீரா, அதனாலதான் உன்னை பார்க்கல. அதுக்குள்ள வேலை வந்துருச்சுன்னு கிளம்பி போயிட்டாரு. வேலை முடிச்சிட்டு சாயந்தரம் வருவாரு, அப்ப வந்து உன்னை பாப்பாரு. இல்ல, அரவிந்தப்பா எப்ப வீட்டுக்கு வந்தாலும் என்ன பார்க்காம இருக்க மாட்டாரு. என்ன பார்க்காமயே கிளம்பி போயிட்டாரா? ஏ, அப்ப அரவிந்தப்பாக்கு தீரனை பிடிக்கலையா? ஐயோ, அவரு என்னடானா என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட சொல்லாம அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. இவன் என்னடானா அவர் ஏன் என்ன பார்க்காம போயிட்டாரு, என்ன பிடிக்கலையான்னு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன். தீரா, இப்ப நீ என்கிட்ட அடி வாங்க போற. அவருக்கு வேலைன்னு அவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப அவர் ஏன் பார்க்காம போயிட்டாருன்னு அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. இப்படியே அழுதுகிட்டே உட்காரு. அவர் சாயந்தரம் தான் வருவாரு. வர்ற வரைக்கும் இப்படி அழுதுட்டே இரு. என்னம்மா, சாயந்தரம் தான் வருவாரா? சரி, அப்ப வரும்போதாவது தங்கச்சி பாப்பா கொண்டு வருவாரா? இவன் இந்த தங்கச்சி பாப்பாவை விட மாட்டான் போலயே. சொல்லுங்கம்மா, சாயந்தரம் அரவிந்தப்பா வரும்போது தங்கச்சி பாப்பா கொண்டு வருவாருல்ல? டேய், அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. அது நீ அவர் வந்தா அவர்கிட்டயே கேளு. அரவிந்தப்பா எப்ப வருவாரு? ஐயோ தீரா, நான் தான் சொன்னேன்லடா, அவர் காலையில முக்கியமான வேலைன்னு கிளம்பி போயிட்டாருடா. சாயந்தரம் தான் வருவாரு. எனக்கு இப்பவே அரவிந்தப்பாவை பார்க்கணும். அன்னைக்கு நீங்க அரவிந்தப்பாவோட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, இன்னைக்கும் கூட்டிட்டு போங்க. எனக்கு அரவிந்தப்பாவோட ஆபீஸ் கூட்டிட்டு போகணுமா? டேய், அது ஆபீஸ் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. தீரா, அங்கெல்லாம் ஒன்றும் போகக்கூடாது. அன்னைக்கு ஏதோ ரொம்ப அழுத அடம் பிடிச்சேன்னு கூட்டிட்டு போனா இன்னைக்கு திரும்ப அங்க போகணும்னு சொல்றியா? இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அங்க போய்கிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன பார்க்கா? உன்னை ஒரு தடவை கூட்டிட்டு போன பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. இங்க பாரு, அங்கெல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போக மாட்டேன். அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ பார்த்தா போதும். பார்க்கலன்னா நான் அழுதுகிட்டே இருப்பேன். அழுடா, நல்லா அழு. எனக்கு என்ன, அவர் வர்ற வரைக்கும் உட்காந்து அழு. தீரா, ஏற்கனவே அவர் காலையில எதுவும் சொல்லாம போயிட்டாருன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். இதுல நீ வேற அரவிந்தப்பா அரவிந்தப்பா
தப்பான்னு டென்ஷன் பண்ணாத சொல்லிட்டேன். ஒழுங்கா எந்திரிச்சு உள்ள வந்தேன்னா கை முகம்லாம் கழுகி விட்டு அம்மா உனக்கு இட்லி செஞ்சு வச்சிருக்கேன், இட்லி ஊட்டி விடுவேன். இல்ல அவர் வர்ற வரைக்கும் இப்படிதான் சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன்னா அழுதுகிட்டே இரு. போங்கம்மா, எனக்கு ஒன்றும் சாப்பாடு வேண்டாம். எனக்கு அரவிந்த் அப்பாவை பார்க்கணும். அரவிந்த் அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப சாப்பிடாத, இப்படியே உட்காந்து அழுதுட்டு அவர் வர்ற வரைக்கும். நான் போறேன். அரவிந்த் அப்பா என்ன பார்க்காமையே போயிட்டாரு. டேய் இருடா, அதுக்குள்ள எதுக்குடா ஓபன் பண்ண? இரு, நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வரேன். டேய் கிளாஸ் எல்லாம் எதுக்குடா? இனி அதை வேற உட்காந்து எவன் கழுகி வைக்கிறது? அதெல்லாம் வேணாம், நான் பாதி குடிச்சிட்டு தரேன், அப்ப நீ குடிச்சுக்க. ஓகேடா, சரி சீக்கிரமா குடிச்சிட்டு தா. இரு. டேய் அரவிந்த் வாடா, என்னடா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? சில்லுன்னு பீர் அடிக்கிறியாடா? எல்லாம் இந்த கருமத்தால வந்துச்சு. டேய் ஏன்டா? டேய், நானே நடந்த எல்லா விஷயத்தையும் சீதா கிட்ட சொல்லவும் முடியாம, அது சொல்லாம அவகிட்ட சகஜமா இருக்கவும் முடியாம கடுப்புல இருக்கேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கருமம் தானடா. டேய் அதுக்கும் நாங்க குடிக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? நாங்க வாங்கி வச்சிருந்த பாட்டில ஏன்டா போட்டு உடைச்ச? டேய், நானே டென்ஷன்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களால எப்படிடா கூலா சரக்கு அடிக்க முடியுது? டேய் சரி விடு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. டேய், எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலடா. சீதா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லாம இருக்கிறதுக்கும் என் மனசாட்சி இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனா அதை சொன்னா எங்க அவ என் மேல கோவப்பட்டு என்னை விட்டு போயிருவாளோன்னு பயமா இருக்குடா. இப்போ நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் இங்க பாரு, நடந்ததுல உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ தெரியாம பண்ண விஷயம்டா. ஆனா இப்போ இதை அவகிட்ட சொன்னா அவ அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. ஒருவேளை நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம உன்னை மன்னிச்சும் விடலாம். இல்ல இவ்வளவு நாள் அவ கஷ்டப்பட்டதுக்கு காரணமே நீதான்னு சொல்லி உன்னை வெறுத்து உன்னை விட்டு போகவும் செய்யலாம். டேய், அதான்டா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவ இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. இப்ப அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லலாமா வேண்டாமா? டே அரவிந்த், எதையுமே சொல்லாமையே மறைச்சிடணும்னு நாங்க சொல்லல, ஆனா இப்ப சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்பதான் அவ உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கா. இந்த நேரத்துல இதை சொல்லி திரும்பவும் அவ உன்னை வெறுத்துட்டா என்ன பண்றது? அதனால கொஞ்ச நாளைக்கு சொல்லாம மறைச்சிருடா. அதுக்கப்புறமா அவ உன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை மெதுவா சொல்லு. அப்ப அவ நிச்சயமா உன்னை ஏத்துக்குவா. ஆமாண்டா அரவிந்த், ரியா சொல்ற மாதிரி இப்பவே நீ சொன்னா அவ கோவப்பட்டு உன்னை விட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்து உன்னை புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறமா நீ சொன்னா அவ அதை பெருசா எடுத்துக்க மாட்டாளோன்னு தோணுது. டேய், என்னடா சொல்றீங்க? இதை மறைச்சிட்டு எப்படா அவ கூட என்னால வாழ முடியும்? டேய் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத முதல்ல நீ மறந்துடுடா. இதை நாங்க சொல்லாம இருந்திருந்தா நீ எப்படி அவ கூட சந்தோஷமா இருந்திருப்பியோ அந்த மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு அவ கூட சந்தோஷமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுடா. டேய், நீங்க ரொம்ப ஈஸியா சொல்றீங்கடா. ஆனா பண்ண தப்ப மனசுக்குள்ள வச்சுட்டு அதை மறைச்சிட்டு அவ கூட எப்படிடா சந்தோஷமா வாழ முடியும்? டேய் என்னடா தப்பு தப்புன்னு பேசிட்டு இருக்க? ஏதோ வேற ஏதோ பொண்ணு கூட தப்பு பண்ணிட்டு அவ கூட வாழ சொன்ன மாதிரிலடா நீ பேசிட்டு இருக்க. அதானே, நீ அவளை ஏமாத்தி இருந்தாலும் இப்ப நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிருக்க. நீ எப்ப அவ கழுத்துல தாலி கட்டினியோ அப்ப நீ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுச்சுடா. இவனுங்க என்னமோ சொல்றானுங்க. இங்க பாரு, நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விடு. இப்ப நீ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உன் பையன் தீரன். அவனுக்காகவாவது இது எல்லாத்தையும் நீ மறந்து சீதா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டா. ஆமல்ல, தீரனுக்காகவாவது நான் சீதாவோட சேர்ந்து வாழணும். இவ்வளோ நாள் நான் தான் அவனோட அப்பான்னு தெரியாமையே அப்பா அப்பான்னு என் மேல உயிரையே வச்சான். டே தீரா, எனக்கு அப்பா இல்ல, உங்களை நான் அப்பான்னு கூப்பிட்டுக்கவான்னு கேட்டியேடா. நான் தாண்டா உன்னோட உண்மையான அப்பா. உன்னை பெத்த அப்ப நான் உயிரோட இருந்தும் இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்டா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுடா தீரா. டேய், நீங்க சொல்றது சரிதான். என் பையன் தீரனுக்காகவாவது எல்லாத்தையும் மறைச்சு சீதாவோட நான் வாழணும்டா. நான் முதல்ல போய் தீரனை பாக்குறேன். நான் வரேன்டா. தீரா, தீரா, வா வா என்னுயிரே மீண்டும் ஒரு ஜனனம் கொடு,
வாடா என் மகனே தந்தை என பதவி கொடு. சிறியவன் தான் உலகின் பார்வையிலே. பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா உன்னை நான் அணைக்க உயிரும் ஒன்றாய் இணைக்க தாயாக மாறிடுவேன் உனக்காக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.